உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தருக்கும் மேக்கசல்லகத்வாலா கர்த்தருடைய தாசர்களுக்குள்ளாக என்னை எங்களை தெரிந்து கொண்ட தேவ அன்பு கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முற்பிதாக்களின் ஆஸ்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் பரிவாய் வெளிப்பட கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ மகிமை வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். என் தேவனே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி. கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. உம்முடைய ராஜரீகம் எங்கள் நடுவில் வெளிப்படும்படியாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மூடி மறைத்து மைமப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் மைமப்படுங்க. கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தை எங்கெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, எங்கெல்லாம் உடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக பணிந்து கொண்டு இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய அக்னி வெளிப்படட்டும், கர்த்தருடைய பரிசுத்தம் தங்கட்டும். கத்தாதி தாப்பனித கொடுங்கூர் பகுதியில், சேலவாயில் பகுதியில் கத்தாவே வல்லமையான எழுப்புதலோடு எங்களை நடத்துவீராக. விடுதலையின் ஆவியானவன் விடுதலையின் பாதையிலே எங்களை நடத்துவீராக. இயேசுவின் ரத்தஞ்சியம் பாடலை பாடி துதிக்கக்கூடிய வேளையிலும் கர்த்தருடைய மகிமை தங்க, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட கர்த்தாவே பாடல்களை பாடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்ற கிருபைகளோடு கூட கர்த்தாவே தொடர்ந்து விசுவாசிகள் நடுவில் கர்த்தருடைய அக்னி வெளிப்பட, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்த நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை என்றென்றுமே, கரம் குவித்தவரை என்றென்றுமே. கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை என்றென்றுமே, கரம் குவித்தவரை என்றென்றுமே. சென்ற நாட்களில் எல்லாம் சீர்கரத்தாலே, சென்ற நாட்களில் எல்லாம் சீர்கரத்தாலே சேர்த்தவர் கண்மணி போலனை தாரே, சேர்த்தவர் கண்மணி போலனை தாரே. திருப்பாத மலர் என்றும் துதித்திடுவோம், திருப்பாத மலர் என்றும் துதித்திடுவோம். கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை என்றென்றுமே, கரம் குவித்தவரை என்றென்றுமே. சோதனையால் உள்ளம் சோதிட்ட வேளையில், சோதனையால் உள்ளம் சோதிட்ட வேளையில் சொரிந்தனரே பலம் கிருபையில் நிலைக்க, சொரிந்தனரே பலம் கிருபையில் நிலைக்க. தூயனை துதித்தென்றும் வாழ்த்திடுவோம், தூயனை துதித்தென்றும் வாழ்த்திடுவோம். கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை என்றென்றுமே,
குவித்தவரை என்றென்றுமே. பாதையில் பாடுகள் பல்கிய நேரத்தில், பாதையில் பாடுகள் பல்கிய நேரத்தில் ஆதரித்தாரவர் வார்த்தையின் பலத்தால், ஆதரித்தாரவர் வார்த்தையின் பலத்தால். ஸ்நேகத்தின் ஆழத்தை நினைத்திடுவோம், ஸ்நேகத்தின் ஆழத்தை நினைத்திடுவோம். கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை என்றென்றுமே, கரம் குவித்தவரை என்றென்றுமே. பாரங்களால் உள்ளம் பதைக்கிட்ட வேளையில், பாரங்களால் உள்ளம் பதைக்கிட்ட வேளையில் தாயினும் மேலவர் ஆறுதல் அளித்தார், தாயினும் மேலவர் ஆறுதல் அளித்தார். தந்திடுவோம் துதி என்றென்றுமே, தந்திடுவோம் துதி என்றென்றுமே. கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை என்றென்றுமே, கரம் குவித்தவரை என்றென்றுமே. தேற்றுவாரின்றியே தியங்கின வேளையில், தேற்றுவாரின்றியே தியங்கின வேளையில் ஆற்றினாரே அன்பின் தூதுகள் அளித்தே, ஆற்றினாரே அன்பின் தூதுகள் அளித்தே. அண்ணலை துதித்து நாம் பாடிடுவோம், அண்ணலை துதித்து நாம் பாடிடுவோம். கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை என்றென்றுமே, கரம் குவித்தவரை என்றென்றுமே. நான் உனக்காயுத்தம் செய்திடுவேன் என்று, நான் உனக்காயுத்தம் செய்திடுவேன் என்று நவின்றவர் எந்த கரம் பிடித்தாரே, நவின்றவர் எந்த கரம் பிடித்தாரே. நாதனை என்று நாம் துதித்திடுவோம், நாதனை என்று நாம் துதித்திடுவோம். கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை என்றென்றுமே, கரம் குவித்தவரை என்றென்றுமே. பாரங்களால் உள்ளம் பதைக்கிட்ட வேளையில், பாரங்களால் உள்ளம் பதைக்கிட்ட வேளையில் தாயினும் மேலவர் ஆறுதல் அளித்தார், தாயினும் மேலவர் ஆறுதல் அளித்தார். தந்திடுவோம் துதி என்றென்றுமே, தந்திடுவோம் துதி என்றென்றுமே. கர்த்தராம் இயேசுவை துதிப்போம், கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை என்றென்றுமே, கரம் குவித்தவரை என்றென்றுமே. தேற்றுவாரின்றியே
தியங்கின வேளையில் தேற்றுவாரின்றியே தியங்கின வேளையில் ஆற்றினாரே அன்பின் தூதுகள் அளித்தேன் ஆற்றினாரே அன்பின் தூதுகள் அளித்தேன் அண்ணலை துதித்து நாம் பாடிடுவோம் அண்ணலை துதித்து நாம் பாடிடுவோம் கர்த்தராம் இயேசுவை துதிப்போம் கர்த்தராம் இயேசுவை துதிப்போம் கரம் குவித்தவரை என்றென்றுமே கரம் குவித்தவரை என்றென்றுமே நான் உனக்காய் யுத்தம் செய்திடுவேன் என்று நான் உனக்காய் யுத்தம் செய்திடுவேன் என்று நவீன்றவரென்ற கரம் பிடித்தாரே நவீன்றவரென்ற கரம் பிடித்தாரே நாதனை என்று நாம் துதித்திடுவோம் நாதனை என்று நாம் துதித்திடுவோம் கர்த்தராம் இயேசுவை துதிப்போம் கர்த்தராம் இயேசுவை துதிப்போம் கரம் குவித்தவரை என்றென்றுமே கரம் குவித்தவரை என்றென்றுமே கர்த்தராம் இயேசுவை துதிப்போம் கர்த்தராம் இயேசுவை துதிப்போம் கரம் குவித்தவரை என்றென்றுமே கரம் குவித்தவரை என்றென்றுமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள பெட்டியோடு கூட இந்த தாவர ஸ்தலத்திற்குள்ளாய் எழுந்துள்ளபடியால் உலகத்தின் ஆழத்தில் உணர்ந்து துதியுங்கள். ஹல்லேலூயா. பலவீனத்தோடு கடந்து போகல, சுகவீனங்களோடு கடந்து போகல, சகலத்தையும் புதிதாக்குகிறவர் புதிய கருவைகளோடு புதிய வல்லமையோடு மிக்க சொல்லகதுவாலா மிக்க சியாக்கல் அகதுவாலா தேவ சமாதானத்தோடு, ஏன்னா அவர் உனக்காய் எனக்கு ஆயுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சமாதானம் தருகிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யூதாவே துதி, யூதாவே உன் பொருத்தனைகளை செலுத்து, கசல் அகர்வல் ஆக சியாக்கதுவாலா சமாதான கர்த்த வருமளவு செங்கோல் துதிக்கிறவர்களை மிக்க சொல்கிறதுவால யூதாவை விட்டு விலகுவதில்லை, யூதாவை விட்டு விலகுவதில்லை. நீ துதிப்பாயான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நீதியை காண முடியும். வாய் திறந்து துதிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இம்மட்டு நடத்தினவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆஷால் கரேகதுவா ஹலே கரபலாகதியாலா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிரேஸ் ஞான் ராஜ்யம் பண்ணுங்கம்மா.
பிதாவே, இந்த நல்ல நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய துதி பாடல்களை பாடி உம்முடைய பிரசனத்தை உணரத்தக்கதான செயல்களை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அடைப்பட்ட ஆத்மகளை கூட்டி சேர்க்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனை நேரத்திலையும் மகிமைப்படுங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே உதவிகரமாக நடக்க எங்களுக்கு நீங்கள் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள். துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே,
கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். விண்ணப்பம் கேளுமே, ஏழைக்கு இறங்கும் இயேசுவே. மாறாத உந்தன் கிருபைதானே மன்னிப்பு ஈந்ததையா. மாறாத உந்தன் கிருபைதானே மன்னிப்பு ஈந்ததையா. இந்த மனிதனுக்காய் நீர் கொண்ட தயவு பெரிது பெரிதையா. இந்த மனிதனுக்காய் நீர் கொண்ட தயவு பெரிது பெரிதையா. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, எளிய விண்ணப்பம் கேளுமே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே. வருத்தம் பாரம் சூழ்ந்ததாலே பயந்து கலங்கிடேனே. வருத்தம் பாரம் சூழ்ந்ததாலே பயந்து கலங்கிடேனே. என் கர்த்தாவே உந்தன் கிருபை சூழ்ந்ததால் பிழைத்து கொண்டேனே. என் கர்த்தாவே உந்தன் கிருபை சூழ்ந்ததால் பிழைத்து கொண்டேனே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, எளிய விண்ணப்பம் கேளுமே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே. ஆயிரம் நாவுகள் போதுமோ நாதா உந்தன் அன்பை உரைக்க. ஆயிரம் நாவுகள் போதுமோ நாதா உந்தன் அன்பை உரைக்க. என்னை மட்டும் காத்த இம்மானுவேலே இனிமேலும் காக்க வல்லோ. என்னை மட்டும் காத்த இம்மானுவேலே இனிமேலும் காக்க வல்லோ. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, எளிய விண்ணப்பம் கேளுமே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். தாயின் கருவில் தோன்றும் முன்னே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். என் தகப்பனே உந்தன் மாறா கிருபை இன்னும் தேவை தேவா. என் தகப்பனே உந்தன் மாறா கிருபை இன்னும் தேவை தேவா. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, எளிய விண்ணப்பம் கேளுமே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் உங்களை முகமுகமாய் பார்ப்பதிலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடையக்கூடியவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுத்த உன்னத வாக்கு சற்று நாம் தியானிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 72வது சங்கீதம் 12வது வசனம். உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். செபிப்பார். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர்,
இந்த முடிந்து 6வது மாதத்திலும் உம்முடைய மகா பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முன்குறித்து அழைத்து வந்தவர், நீர் கொடுக்கிற உன்னத வாக்கை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவிலே பகிர்ந்து கொடுப்பீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய தயவுள்ள கரமும் கிருபையும் வல்லமையும் மகிமையும் என்னை எங்களை ஆண்டு வழி நடத்தும்படியாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தின் உள்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் உம்முடைய தூய இரத்தத்தை தெளித்து வேலடைக்கிறேன். பிள்ளைகளுடைய சிந்தையை ஒருமனப்படுத்துங்க. தேவ கிருபை எங்கள் நடுவிலே சூழ்ந்து கொள்ள ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மூடி மறைத்து நடத்தி வந்தவர் நீர் நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத புஸ்தகம் 72:12 சொல்லக்கூடிய அந்த பாடலை நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். ஆங்கிலத்தில் கொஞ்சம் வாசிங்க. For he will rescue the needy when he cries for help, the afflicted and abused also, and him who has no helper. தேவனாகிய கர்த்தர் இந்த சங்கீத புஸ்தகத்தினுடைய காரியங்களை குறித்து அவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. தாவீது எழுதின விண்ணப்பமான சங்கீதம் இதோடு முடிவடைந்தது என்று சொல்லி இந்த சங்கீத புஸ்தகத்திலே கடைசி வசனத்தை நாம் கவனிக்க முடிகிறது. இந்த சங்கீத புஸ்தகம் சாலமோனுக்காக தாவீது எழுதி இருக்கிறார் என்கிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். தன் குமாரன் அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தை அவன் எப்படி தன்னுடைய காலங்களிலே செயல்படுவான் என்கிற ஏக்கமும் தாகமும் நிறைந்தவராய் தாவீது இந்த விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக பாடலாய் பாடி அங்கு படைக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது. அந்த முதல் பகுதியை நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே சாலமோனை பற்றிய சங்கீதம், சாலமோன் ராஜாவை பற்றிய சங்கீதம். இந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாவீதுடைய சமூகத்தை முன்குறித்து தெரிந்து கொண்டாலும் அவனை கொண்டு தேவ ஆலயத்தை கட்டாத வண்ணம் அவன் இரத்த கரை படிந்த கரமுள்ளவளாய் அவன் இருந்ததினாலே அவனுடைய குமாரனாகிய சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். இந்த சாலமோன் என்ற வார்த்தையை நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே சாலேம் என்ற வார்த்தைக்கு சமாதானம் என்கிற பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் தேவ சந்நிதியிலே கூடி வந்திருக்கிற நமக்கு ஒருவருக்கொருவர் பிரைஸ்லார் சொல்லுவோம், ஒருவருக்கொருவர் சாலோம் என்று சொல்லி கொஞ்சம் கையை குலுக்கி உங்களை பார்த்ததுக்காக ரொம்பவே சமாதானம் பெறுக, சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே ஒவ்வொன்றிலும் சொல்லுவார், கிருபை பெருகுவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவார். இந்த சமாதானமும் கிருபையும் நமக்கு மிகுந்த அவசியம். ஒரு நாளாவது சமாதான குறைச்சலோடு நாம் கடந்து போவோமானால் நிச்சயமாய் ராக்காலங்களிலே நமக்கு தூக்கம் இருக்காது,
எல்லாவற்றிலும் வேதனை பாரங்களையே சிந்தித்து நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போவோம். அதுபோலவே தேவனுடைய இரக்கம், 5 மாதமும் நம்மை நடத்தி வந்த தெய்வ இரக்கம் இந்த 6வது மாதத்திலோ அவருடைய கிருபையை பூர்ணப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய சமாதானம் இந்த சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய சாலமோனுடைய ஆளுகையிலே வெளிப்படும் என்று சொல்லக்கூடியவராயிருக்கிறார். அவர் எப்படி ஆளுகை செய்வார் என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை அல்ல, விண்ணப்பமான பாடலை சங்கீதக்காரன் தாவீது பாடி அவன் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பை நாம் கவனிக்க வேண்டும். அவனுடைய ராஜரீகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், ஏழைகளையும் உதவியற்ற சிறுமைப்பட்டவர்களையும் அவர் விடுவிக்கக்கூடியவராய் தன்னுடைய அரசாட்சியிலே அவர் காணப்படுவார் என்று சொல்லப்பட்டுள்ள ரகசியங்களை பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இந்த சங்கீத புஸ்தகத்தினுடைய காரியங்களை நான் மறுபடியும் வாசிக்கும்படியாய் கடந்த நாளிலே அம்மா இந்த வார்த்தையை சொன்னாங்க. கால வேளையில் ஆராதனை கிடையாது, இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய வேளையிலே நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் கேட்கக்கூடியவனும் போராடக்கூடியவனாக இருந்தேன். தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆலோசனையை உங்கள் மத்தியிலே சொல்ல வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை குறித்தான காரியத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்மானம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் தன் பிள்ளைகள் இப்படியாய் மேன்மையை கண்டடைய வேண்டும், அவர்கள் மேன்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு தாய் தகப்பன் மத்தியிலே அது உருவாகக்கூடிய காரியம். ஆனால் இங்கு தாவீது தன்னுடைய மகனை குறித்தான காரியத்திலே அவனுடைய ஆளுகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவன் கூப்பிடுகிற எளியவர்களுக்கு, இந்த கவுன்சில் எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பிக்கள் எலெக்ஷன்லாம் வரக்கூடிய வேளையிலே தெருவா பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணன் எப்படிப்பட்டவர், அக்கா எப்படிப்பட்டவர்னா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். வருவாங்களா? யாரும் வரப்போதில்லை. அவங்க பேச்சு, அந்த பேச்சின் சாதனையாளராக அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதம் அப்படிப்பட்டது அல்ல. ஏழைகளுக்கு அவன் இறங்குவான். யாரு? தன் குமாரன் ராஜா தாவீது ராஜாவாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு உயர்த்தினார். தன்னுடைய குமாரனுடைய ஆளுகையிலே என் ஜனங்கள், என் பிள்ளைகள், குடும்பங்கள் எப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும், இவன் எப்படிப்பட்டவனாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்ற அந்த அதிகாரத்தை குறித்து கர்த்தருக்கு முன்பாக பாடலை பாடுகிறார். அந்த சாலமோன் கூப்பிடுகிற எளியவனுக்கு, அருமையான தேவ ஜனமே, கூப்பிடுகிற எளியவனுக்கு. அப்போ தேவன் ஒரு காரியத்தை விரும்புகிறார். எதை விரும்புகிறார் என்றால், நாம் கூப்பிட வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் இறங்கக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 18 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, கூப்பிடு, நான் கூப்பிட்டேன் என்று சொல்லுவார். அப்போ அவருடைய சமூகம், தேவன் அதை கேட்டு எவ்வளவு வேகமாய் வந்தா, மேகமண்டலங்களில் இறங்கி வந்தா. அவருடைய காரியங்களை பாருங்க.
ஒரு மேன்மையான ஒரு காரியங்களை அவர் சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். இந்த தாவீது எப்பொழுதுமே தேவனை குறித்தான காரியத்திலே ஒரு மேன்மையை வைத்திருந்தான். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் உயர்ந்தவர். சங்கீதம் 121 அவர் சொல்லுவார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து. என் தேவன் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் உயர்ந்தவர், அவர் மேன்மையுள்ளவர். அவருடைய ஆட்சிக்குள்ளாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய கண்காணியாய் இருக்கிறார். மனுஷன் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தகுந்த பலன் உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் நம்முடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது. அப்போ நாம் நன்மை, ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யாருக்கு நன்மை செய்தார்? ஏழை எளியவர்களுக்கு. கலிலேயா கடற்கரையை சுற்றிலும் காணப்பட்ட ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசியா சொன்னபடி இருளில் இருந்த, மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை குறித்து, அவருடைய ஆளுகையை குறித்து பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, அவருடைய ஆளுகை வந்ததுனால தான் இன்றைக்கு நாம் எந்த நிலைமையிலே பூமியிலே எங்கேயோ இருந்தோம், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கவோ தியானிக்கவோ அவரை அறிந்து கொள்ளவோ நாம் கூடி வந்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு எதை வைத்திருக்கிறார் என்றால் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். எப்போ சமாதானத்தை தருவார்? நீ கூப்பிடக்கூடிய வேளையிலே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. யார் அந்த இஸ்ரவேல்? தேவனோடும் மனுஷரோடும் போராடி ஜெயமெடுத்ததினாலே அவன் இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற காரியங்களை பார்க்க முடிகிறது. தேவன் உனக்கு எனக்கும் சாட்சி கொடுக்க எது முக்கியமாக இருக்கிறது? நீ தேவனை நோக்கி கூப்பிடக்கூடிய கூப்பிடுதலுக்கு அவர் இறங்கக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு ஏழை பணக்காரன் என்ற காரியங்கள் அல்ல, ஆனால் இந்த காரியங்களிலே நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் புஸ்தகம் 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு ஏன் பாதி பாதி முழுங்குறீங்க? அப்படியே கர்த்தர் கேட்டு என்ன செய்கிறாரு? உங்களுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நம்முடைய தேவன் இந்த வார்த்தை சாலமோனை பற்றி எழுதியிருந்தாலும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து உனக்காய் எனக்காய் உனக்கு சமாதானம் கொடுக்கும்படியான ஆக்கினை யார் மேல் வந்தது? நம்முடைய மீட்பர் மேலே வந்தது. ஏசாயா 53வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. நமக்கு சமாதானம் உண்டாகும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். மிக்க சொல்ல எதற்காக? உனக்கு எனக்கு எப்படியாவது சமாதானத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய ஏழ்மை நிலையை மாற்ற வேண்டும். நீ ஏழையாய் இருக்கிறாய் என்பதினாலே ஆண்டவர் உன்னை விட்டு தூரமாய் போவதில்லை. ஒரு ஊழியக்காரன் போயிடலாம்,
இன்றைக்கு உள்ள ஊழியக்காரர்கள் அப்படி தான் இருக்காங்க. ஊழியக்காரி கடந்து போயிடலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அந்த கண் தெரியாத குருடன் எல்லாரும் அதட்டுறாங்க, அவனோ கூப்பிடுகிறான். அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் பார்த்து விட்டு பார்க்காத மாதிரி போனாரா? நின்றார். இன்னைக்கு நீ எப்படி கூப்பிடுற, எப்படி தேடுற? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாது என்று சொல்லி அந்த நன்மையை மட்டும் பார்க்கிறோமே. உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ எப்படி தேடிக்கொண்டு இருக்கிறாய்? கருத்துள்ளவளாய் தேடக்கூடிய வேளையிலே, கருத்துள்ளவளாய் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவன் பெரிய ஊழியக்காரன். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மை போலனா யார் மாதிரி? உங்க ஒவ்வொரு மாதிரி, நம்மை மாதிரி. அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? பாடுள்ள மனுஷன். அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தாய் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணான். எதுக்காக? தேசம் யாரை அறிய வேண்டும்? தேவனை அறிய வேண்டும். ஜனங்கள் சோரம் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஜனங்கள் மிக்க சிலகிதுவாலா தேவனுக்கு தூரமாகி கொண்டே இருக்கிறார்கள். பாகாலை சேவித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பேர் அப்படி போய் இருந்து கொண்டிருக்காங்க தெரியுமா? இண்டூஸ் மத்தியில் இருந்து வந்த பிள்ளைங்க, நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போயிடும் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னா நிச்சயமாக நீ இடையில போய் திருப்பி விட்டுவார். நீ இங்கே இருந்து ஆண்டி கிருஷ்ணனுடைய ஆட்சியில் கொஞ்ச நாள் இருந்து பாட அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு வா என்று சொல்லி அனுப்பிடுவார். எப்படி ஜெபிக்கிறோம்? அவன் கண் தெரியாதவன், அவன் கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அவனுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் நின்றான். அவனை அழைத்தான். அவனுக்கு பதில் கொடுக்கும்படியாய் அவன் நின்றான். அங்கு நிற்கக்கூடிய வேளையிலே உன்னை அழைக்கிறார் என்ற அந்த சத்தம் அவனுக்கு வெளிப்பட்ட வேளையிலே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணுறான்? உதறி விட்டு தூரத்துக்கு போட்டு அவர் அருகிலே வருகிறார். அருமையான தேவ ஜனமே, உலகத்தின் வேஷம் தரித்தவர்களாய் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்களாய் வளர உலகத்தின் வேஷத்தை களைந்து எறியக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவர் உன்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு அருகிலே நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தின் அருகிலே நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் அருகிலே நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? பதில் கொடுப்பார், பலன் கொடுப்பார், தெளிவு உண்டாக்குவார். ஜெயம் கொடுக்கிற தேவன் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் தேவனை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். அருமையான தேவ ஜனமே, சங்கீதம் 113:7 வாசிக்கக்கூடிய வேளையிலே எங்கிருந்து தூக்குறாரு? புழுதியில். புழுதி என்றா தூசி. மற்றவர்களால் துடைத்து போடப்பட்ட கந்தை துணியாய் இருந்தாலும் நீ யாருடையவன்? நீ யாருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவள்? நீ யாருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன்? நீ வேதத்தை நேசிப்பாயானால், வேத வார்த்தையின்படி அவரை தேடுவாயானால், நீ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க உன்னை மிக்க சிலகிதுவால ஆயத்தப்படுத்துவாயானால் கர்த்தர் உனக்கு இறங்குவார். கர்த்தர் உனக்கு இறங்குவார். உன்னுடைய கண்கள் தெளிவுண்டாக்கும்,
உன்னுடைய கண்கள் பார்க்கும். எதை பார்க்கும்? தேவனுடைய அதிசயங்களை பார்க்கும்படியாய் என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் வேதாகம புத்தகத்திலே சங்கீதம் 119 அங்கு எழுதி வைத்திருக்கிறாரு. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்ற வார்த்தையின்படியே உன்னுடைய கண்களை, உன் குடும்பத்தாருடைய கண்களை கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் மிக்க அகதுவாலா. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த திறக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்க வேண்டும். அவர் நின்று நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய மிக்க சில இதுவாலா ஏசியாவில் சொல்லுவா, தூசியை உதறி விட்டு எழுந்திரு, இஸ்லாமே அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். நான் ஏழையாக இருக்கேன் என்று சொல்லி கிழிஞ்சு போன வஸ்திரத்தை தரித்து கொண்டு தெரியல. உனக்கு இருக்கக்கூடிய சிலருடைய காரியங்கள் பார்த்திங்கன்னா வெளிவேஷம் ரொம்ப போடுவாங்க. எப்போ பார்த்தாலும் கிழிந்து போன துணி, கிழிந்து போன வஸ்திரங்களை போட்டு கொண்டு கடந்து போகுது. தேவனாய் கர்த்தர் ஏழ்மையாக இருக்கக்கூடிய வேளையிலே அப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம். அருமையான தாயாரை குறித்து சாட்சி சொல்லுவேன். அந்நாட்களிலே ஒரு சேரியை வைத்து அவர்கள் அங்கங்கே கிழிந்து போகும், அது உட்கார்ந்து தைத்து 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 அவர்கள் போட்டு அவர்கள் கடந்து வந்த காலங்கள் உண்டு. ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பான காலங்களிலே அவர்கள் உடுத்த போட்ட நகைகளும் உடுத்த துணிகளும் வித்தியாசங்கள் இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு வறுமை வறட்சி வந்த அந்த காலங்களிலே அவர்களை பார்க்கக்கூடிய வேளையிலே ஒரு பாரம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். அவர்கள் அதை குறித்து கவலை கொள்ள மாட்டார்கள். கர்த்தரை நோக்கி பார்ப்பதிலே அவர்கள் உறுதியுள்ளவர்களாக இருந்ததுனால தான் இந்த நாட்களில் நானும் உங்கள் மத்தியில் உறுதியாய் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துரைக்க கர்த்தர் என்னையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஏழ்மை நிலையிலிருந்து அன்றைக்குள்ள வஸ்திரம் என்னுடைய காரியங்களிலும் பார்க்கக்கூடிய வழியிலே ஊழியங்களில் வரக்கூடிய வழியிலே ஒரு ஜிப்பா ஒரு வேர்ச்சி தவிர மற்ற காரியங்களே இல்லை. ஆனால் இந்நாட்களிலே கர்த்தர் அளவில்லாதவனு கொடுக்கிறா, அளவில்லாதவனு மற்றவர்களுக்கும் மற்ற ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஏன்னா ஊழியக்காரங்க தான் என் வஸ்திரத்தை வாங்கிக்குவாங்க, மற்றவங்க வாங்குவாங்களா? கர்த்தருடைய கரம் அப்படியாய் நெருக்கப்பட்ட காலங்கள், தூசியாய் குப்பையாய் துடைத்து போட்ட உங்களுடைய காரியங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை உங்கள் நடுவில் செய்கிறார். என்னன்னா, அவர் உங்களை உயர்த்துகிறார். தூசியில் இருந்து குப்பையில் இருந்து எடுத்து என்ன பண்ணுறாரு? தூசி தட்டி அவர் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். மொர்தெகாயினுடைய காலங்களிலே எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த நாளாகும் அந்த அன்றன்று உள்ள நடவடிக்கைகள் புஸ்தகத்தை ராஜா கொண்டு வர சொல்லக்கூடிய வேளையிலே அவனுக்கு தூக்கம் இல்லாது இருந்தது. அந்த புஸ்தகத்தை வாசிக்கும்படியாய் அந்த புஸ்தகத்தை தூசி தட்டி அங்கு அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்தார்கள். அப்பொழுது நடந்த சம்பவம், இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அரண்மனையில் வாசப்படியில் இருந்தான். மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவனாக இருந்திருக்கலாம். ஆனால் யாருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது? கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லக்கூடிய காரியங்களில் சொல்லுவான், ராஜாசனத்தில் வீற்றிருப்பதை விட என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லும். அவன் எதை விரும்புகிறான்? தேவ சமூகத்தை மேன்மையாய் விரும்புகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான்,
நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவனை கெடுப்பார். அல்லேலூயா. தேவனை கெடுப்பார். அல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே நம்மிடத்தில் விழிப்பு வேண்டும். நம் நடுவிலே எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்க்க நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய நிலையை நன்றாய் அறிந்தவர் அவர். அருமையான தேவ ஜனமே, பிரசங்கி 9வது அதிகாரத்திலே நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே 14, 15, 16 வருஷத்தை கொஞ்சம் வாசிங்களேன். கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. ஒரு மைக் கொடுமா. சிலருக்கு ஒரு பக்கமாக காது கேட்காது. சத்தமாக வாசிங்க. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைத்து கொண்டு அதற்கு எதிராய் பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமன் என்றேன். மூடனை ஆளும் அதிபதி கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும். இங்கு ஒரு ஏழை மனிதன் அந்த பட்டணத்தில் இருக்கிறார். அவர் தன்னுடைய ஞானத்தினாலே ஒரு பெரிய ராஜா அங்கு கொத்தளம் போட்டு இந்த பட்டணத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சதி செய்து கொண்டு இருந்த பொல்லாதவனுடைய அகங்காரத்திற்கு விலக்கி அவனுடைய ஞானத்தினாலே அந்த பட்டணம் தப்புவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பட்டணம் தப்புவிக்கப்படுகிறது யாருனாலே? அந்த ஏழையினுடைய ஞானத்தினாலே. அந்த ஏழை மனுஷனாய் இருந்ததினால என்ன பண்ணுறாங்க? அவனை கனப்படுத்தவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஒரு கனம் கொடுக்கப்படவில்லை. அருமையான தேவஜனமே, மொர்தெகாயும் அப்படிதான். தன்னுடைய காலங்களிலே அவனுக்கு கொடுக்கப்படாது இருந்தது. அவன் ராஜாவுக்கு உதவி செய்து இருந்தான். ஆனாலும் அந்நாட்களிலே அங்கு ராஜ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருந்தது. ஆனால் அங்கு ராஜாவுக்கு தெரியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் அவன் ராஜாவுக்கு கண்களுக்கு நித்திரை வராமல் பண்ணி தேவனாகிய கர்த்தர் விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியவராக இருந்தான். அந்த விழிப்புணர்விலே அங்கு அவன் ராஜா படிக்கிறான், இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லையே, இவன் ராஜாவுக்கு எனக்கு உதவி செய்திருக்கானே, அவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில தான் சதிகார ஆமான் வருகிறான். அங்கு இவன் யார் வெளியே என்று சொல்லி கேட்கக்கூடிய வேளையிலே இதோ ஆமான் வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அந்த ஆமானை அலை என்று சொல்லி அங்கு ஆமான் வந்து நிற்கிறான். ஆமான் வந்து நின்ன உடனே ராஜாவாலே கனப்படுத்தப்படுகிறவனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஆமானுக்கு என்ன புரியல, தலைக்கால் புரியல. ராஜா தான் தன்னை உயர்த்த போகிறார் என்று சொல்லி. ஆனால் நடந்த காரியம் என்ன? எல்லாவற்றையும் அரண்மனை வாசப்படியிலே இருக்கிறானே அவனுக்கு கொண்டு போய் இந்த உடுப்பை உடுத்தி அங்கு ராஜா அந்த தேசம் முழுவதும் அவனை கனப்படுத்தி அழைத்துவா என்று சொல்லுகிறார்.
ராஜாவாலே கனப்படுத்தப்படுகிறவன் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அங்கு அவனுக்கு முன்பாக அவன் சொல்லி கொண்டே போகும்படியாய் அவனுடைய வாய் மீகஸ்தேவாலா தேசத்திலே பொல்லாப்பு செய்யும்படியாய் எழும்பினானே. எந்த ஒரு பொல்லாப்பை உனக்கு விரோதமாய் எழும்பி செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கதி தான் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் எதற்கு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்க வேண்டும். தேவன் ஞானத்தை தந்திருக்கிறார். இந்த ஞானத்தை குறித்து பார்க்கக்கூடிய வேளையிலே இந்த நாளின் நீதிமொழிகள் புஸ்தகத்திலும் முதலாவது காரியங்களை நாம் கவனிக்க கூடிய வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 4வது நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 5வது வசனத்தை வாசிங்க. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, உன் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். யார் ஞானம்? கர்த்தர் தான் ஞானம். கர்த்தர் உன் வலது பார்சத்தில் இருக்கிறார். உனக்கு தனக்கு பிரியமுள்ளவனுக்கு ஞானத்தை தருகிறவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அங்கு ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. நம்ம எதை சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம்? நீ ஏழ்மை நிலையில் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை என்பதை நன்றாய் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ண வேண்டும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள வாலிப பிள்ளைகள் வேதத்தை அல்ல தட்டுறாங்க. வாலிப பிள்ளைகள் தன்னுடைய படிப்பின் காலங்கள் இருக்கலாம், உலக ஞானம் இருக்கலாம், உலகத்தினுடைய காரியங்களில் சகலவிதமான காரியங்களும் நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான ஞானம்தான் செயல்படும். ஆனால் நம்முடைய ஞானி எப்படிப்பட்டவ? நம்முடைய ஞானி எப்படிப்பட்டவ? சர்வ ஞானி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஞானி எப்படிப்பட்டவ? சர்வ ஞானி. அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆதியும் அந்தமும் அவர் மூலமாக இயங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வேலை கனம் எல்லாம் யாருடையது? சர்வ ஞானியுடையது. அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் யாருடையது? சர்வ ஞானியுடையது. அல்லேலூயா. அதிகாரங்களை ஏழையில் இருந்து எடுத்து பணக்காரனாய் நிலைப்படுத்துகிறார். அருமையான தேவ ஜனமே, எதனால? மீகஸ்தேவாலா அவன் ஞானத்தோடு புத்தியை சம்பாதித்ததினாலே, மொர்தெகாய் புத்தியோடு இருந்ததுனால தான் ஏற்ற காலங்களில் ஞானம் அவனை உயர்த்தக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா. உங்களை உயர்த்துமா இல்லையா? உங்களை உயர்த்துமா இல்லையா? கர்த்தர் உயர்த்துவா. அல்லேலூயா. இங்கு நீதிமொழியும் புஸ்தகத்திலே 31:5 வாசிக்கக்கூடிய வேளையிலே, இங்கு லேமுவேலுடைய தாய், இது யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? இந்த லேமுவேல் யாரு? சாலமோன். சாலமோனுடைய தாய் தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸாய் காணப்படுகிறது. மீகஸ்தேவாலா மதுபானம் பண்ணினால் நீ என்ன பண்ணுவ? நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை நீ புரட்டி போடுவ. அதனால உனக்கு மதுபானம் வேண்டாம் என்று சொல்லி அங்கு அவனை குறித்தான காரியத்தில் ஆலோசனை கொடுக்கிற. அதோடு மட்டுமல்ல, அதே நீதிமொழியும் புஸ்தகத்திலே 31:20 பார்க்கக்கூடிய வேளையிலே, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து
ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இது யாரை குறிக்கிறது? குணசாலியாய் ஸ்திரீயானவள், குணசாலியாய் இருக்கக்கூடியவள். அவள் எப்படிப்பட்டவளாய் இருப்பாள் என்று சொல்லி 10 நீதிமொழிகள் அந்த 31:10 கடைசி வரையிலும் யாருக்கு புகழாரம் கொடுக்குறா? யாருக்கு புகழாரம்? குணசாலியான ஸ்திரீ தானே. நீங்கள் எல்லாருமே குணசாலியான ஸ்திரீ தானே. கொஞ்சம் கையை தூக்குங்களேன். நான் குணசாலியான ஸ்திரீ, நான் புத்தி உள்ளவளாக இந்த வீட்டை கட்டுற. கொஞ்சம் கை தூக்குங்களேன். கை தூக்கி அலையிலையா சொல்லுங்க, நீ குணசாலி இல்லையா? அருமையான தேவ ஜனமே, அடுத்தபடியாக ஒரு காரியம் சொல்கிறேன்னா, ஏழைக்கு இறங்குங்க. உங்களை விட பரம ஏழையாக இருக்கலாம். நீங்களே நானே ஏழை, நான் எங்கேருந்து நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு கையில் வர்றதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு உங்களை நடத்துவா. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, சாதாரணமாக இந்த கொடுக்கிற காரியம் வராது. அது கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுங்கள், கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களுக்காக நீங்கள் எதை செய்வீங்களோ அதுக்குண்டான காரியங்களிலே கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுவான், 1 நாளாகவும் 22:14 வாசிக்கக்கூடிய வேளையிலே, என் சிறுமையில் கர்த்தருடைய ஆலயத்திற்காக நான் சேர்த்து வைத்த என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்கும். அவன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அப்போ ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட அவர் நம்மை மறப்பதில்லை. அல்லேலூயா. நாம் மறப்போமானா நான் பதில் கொடுக்க முடியாது. சாலமோனை பார்த்து சொல்லுவா, நீ ராஜாவாய் இருப்பதினாலே தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருப்பார் மட்டும் நினைக்கவே நினைக்காத. பகல் கனவு காணாத. நீ தேவனோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீ தேவனை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனோடு இருப்பியா? தேவனோடு இருக்கிறோமா? தேவனோடு கூட நடக்கிறோமா? தேவனோடு கூட நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொண்டு வரப்போகிறார். அருமையான தேவ ஜனமே, மத்தேயுவிலே மலை பிரசங்கத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார். மத்தேயு 5:3 கொஞ்சம் வாசிங்க. யாருடையது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது உலக பிரகாரமான ஏழ்மை நிலையை குறிக்கல்ல, உன்னுடைய ஆவியின் எளிமையை கர்த்தர் கொண்டு வரக்கூடியவராயிருக்கிறார். நீ எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், உன்னுடைய எளிமையை, ஆவியின் எளிமையை யார் பார்க்கிறார்? கர்த்தர் காணக்கூடியவராயிருக்கிறார். அவர் என்ன சொல்லக்கூடிய காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். எவ்வளவு பெரிய இடத்தை உனக்கு எனக்கும் கொடுக்க அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு கையளவு நிலத்துக்காக நாம் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வேறு ஒன்றும் வேண்டாம். நம்ம ஆலயத்தினுடைய பட்டா இன்னும் தான் பட்டாம் பறக்குது மாதிரி சர்வேயர் பறந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்.
சர்வேயர் வந்து பார்த்துட்டு போய் 1 மாதத்திற்கு மேலே ஆனது. ஆனால் என்ன ஆகலை, இன்னும் நம் தேவனுடைய வேலை வரவில்லை என்று தான் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வேலை வந்து விடுமானா நிச்சயமாக அந்த சீட்டில் அந்த மனுஷனை நிறுத்தி வச்சிருப்பார், எல்லா காரியங்களும் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கு வரைக்கும் இழுபறியாய் அதனுடைய நிலைகள் காணப்படக்கூடிய வேளைகளே ஒரு பக்கம் பாரம்தான். ஆனாலும் என்னுடைய காரியங்களிலே என்னுடைய நிலையை கர்த்தர் அறிவார். மிக்க சலகிதுவாலா கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசித்து ஆராதிக்கிறவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முடிவு வரையிலும் நடத்துகிறவர். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த தாவீது தன் குமாரன் யாரை விசாரிப்பார் என்று சொல்லுகிறார்? ஏழைகளுடைய கூப்பிடுதலுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கும்படியாய் அவர் செயல்படுவார். அடுத்தபடியான ஸ்டெப்பை நாம் கவனிக்க வேண்டும். உதவியற்ற சிறுமையானவனையும் எந்தெந்த வகையிலே உதவியற்றவர்களாய் காணப்படுகிறீர்களோ கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பரிவான பலன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் மாறாத கிருபைகளுக்குள்ளாய் நம்மை நடத்துவான். ஏசாயா 41:17 வாசிக்கக்கூடிய வேளையிலே சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் நாவருளும் போது கர்த்தராகிய நான் செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு மறந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய தேவன் மிக்க சலகிதுவால எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் நோக்கம் கொண்டவராய் இருக்கிறார். சிம்சோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சிம்சோனுடைய காலங்கள் அவன் சுயத்தின்படி கடந்து போனதினாலே அவனை விட்டு அவர் விலகவும் இல்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு தடவை ஒருவனுக்கு கிருபை கொடுக்கக்கூடிய வேளையிலே அந்த கிருபை எடுபடும் என்று சொல்லி அநேகர் நினைப்பாங்க. அது அல்ல. நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நீ பின்மாற்றமாய் நீ கடந்து போனாலும் அந்த கிருபை கிரியை செய்யும். ஏன்னா கர்த்தர் உனக்கு காத்திருக்கிறார். நீ மனம் திரும்புவாயா? உன்னுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்புவாயா என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கண்கள் உன்னை நோக்கி தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறது. இன்றைக்கு அநேக அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து சுயத்தின்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்க்கக்கூடிய வேளையிலே நன்றாய் அறிய வேண்டும். யாருக்காக கண்ணீர் விட்டா? ஏசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட காரணம் என்ன? அருமையான தேவ ஜனமே, தேவனை விட்டு தூரமாய் கொண்டே இருப்பாயானால், தேவனை விட்டு சோரம் போய் கொண்டே இருப்பாயானால், தேவனை விட்டு எங்கேயோ உன்னுடைய வழி கடந்து போகுமானால் கர்த்தர் கைவிடலை. ஆனால் உனக்காக அழுது கொண்டு இருக்கக்கூடிய தகப்பனவ. அல்லேலூயா. உனக்காக கண்ணீர் வடிக்கிற தகப்பனவ. அல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டா, இயேசு கண்ணீர் விட்டா, இயேசு கண்ணீர் வடிக்கிறார். இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை இழந்து ரட்சிப்பின் பாதையிலே பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை கிருபையை போக்கடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்த்து இன்றைக்கும் நம்முடைய மீட்பர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். இன்றே மனம் திரும்பு, இன்றே ரட்சணா மனம் திரும்பு. அவர் நிக்க சொல்லுவாலா எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்ப்பீங்கன்னா 13வது வசனம் 72:13 எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார், எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார்.
ஆத்தும ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அவர் நீ தாகத்தினால் உன்னுடைய நாவு வரலும் போதும் உன்னை சாகடிக்க அவர் விரும்பல. ஆகார் தன்னுடைய பிள்ளையை கிடைத்துவிட்டு அவன் தாகத்தோடு இருக்கிறான். அவன் வறண்டு செத்து போவான், இவ்வளவுதான் என்று சொல்லி அவள் நினைத்து தன்னுடைய பிள்ளையை குறித்து என்ன பண்ணுகிறாள்? தூரமாய் போய் உட்கார்ந்து கொண்டு கதறுகிறாள். யாருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டேன் என்று சொல்லுகிறார்? பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவள் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறாள்? இவள் சத்தமிட்டு கதறி கொண்டே இருக்கிறாள், சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். அவளுடைய சத்தத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லுகிறார். அப்போ பிள்ளை எந்த நிலையில் இருந்தா? மரித்து போகக்கூடிய அந்த கண்டிஷன், நாவு இழுக்கும்படியான அந்த சூழ்நிலை. அங்கு நாவு இழுக்கப்பட ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் வறண்டு போகக்கூடியவர்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியான ஜீவ தண்ணீராய் அவர் வெளிப்படக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்களை திறக்கிறார், பெரிய துறவை காண்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, மீகஸ்லகித்வால கர்த்தர் கொடுத்த வாக்கை மறந்து, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்து, மீகஸ்லகித்வாலா இப்படி ஆயிடுமோ, இப்படி செஞ்சிருவாரோ, வீணான கவலை, வீணான எண்ணம், வீணான பயம், வீணான ஒரு அவிசுவாசியாய் தன்னுடைய காலங்களிலே கடந்து போகிற மீகஸ்லகித்வாலா மகளே, மகனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். மீகஸ்யாகித்வாலா கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை கூட, சாமுவேலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து விடவில்லை. ஹல்லேலூயா. உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற வார்த்தை தரையிலே விழுந்து விடல, அது நிலைத்து நின்று கனி கொடுக்க உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, மீகஸ்லகித்வாலா நம்முடைய காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சிறுமையிலே அவர் நம்மை விட்டு விடுவதில்லை, நம்மை உயர்த்த அவர் நினைத்தவராய் இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 41:52 யோசேப்பு அந்த வார்த்தை சொல்லுவார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தின் மத்தியிலே என்னை என்ன பண்ணா, பலுகவும் பண்ணினா என்று சொல்லி. அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்துகிறவர், நடத்தி கொண்டு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்றால், உங்களுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரம் நீட்டப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கரம் ஆசீர்வதிக்க நீட்டப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆகவே மீகஸ்லகித்வாலா இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்படக்கூடிய வேளையிலே நாம் அழிந்து போய்விடுவோமோ, நாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோமோ என்கிற எண்ணங்கள், வீணான எண்ணங்கள் உங்கள் நடுவிலே வேண்டாம். அல்லேலூயா. வீணான எண்ணங்கள் சிந்தையில் வேண்டாம், பாரமான பயங்கள் உள்ளத்தில் வேண்டாம். வீணான எண்ணங்கள் சிந்தையில் வேண்டாம், பாரமான பயங்களும் உள்ளத்தில் வேண்டாம். பொல்லாத நினைவுகள் வேண்டவே வேண்டாம். ஜெபத்திற்கு பதில் வரும் பயங்கிட வேண்டாம். பொல்லாத நினைவுகள் வேண்டவே வேண்டாம். ஜெபத்திற்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கலங்காதே கலங்காதே என் மனமே,
கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அவர் செய்த நன்மைகளை மறந்திட வேண்டாம். மனிதர்கள் செய்த தீமைகளை நினைத்திட வேண்டாம். மனுஷன் எப்பொழுது உனக்கு தீமை செய்து கொண்டுதான் இருப்பான். நன்மைகளை மறந்திட அந்த செய்த நன்மை நினைத்து கொடு. மனிதர் செய்த தீமைகளை நினைத்திட வேண்டாம். பதிலுக்கு பதில் தீமை செய்திட வேண்டாம். நீதிக்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். பதிலுக்கு பதில் தீமை செய்திட வேண்டாம். நீதிக்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு துணை நிற்கிறா? ஒன்றும் சத்தம் இல்லையா? அப்போ தூரமாக போயிட்டார உங்களை விட்டு? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். உங்களுக்கு துணை இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு துணை இல்லையா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நீ கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கட்டின புற்றேன் நான் கைப்பிடிச்சி வருஷம் முழுவதும் காலம் ஃபுல்லாக நடத்துவேன் என்று சொல்லி சும்மா பேசியிருக்கான். ஆனால் உண்மையான நாதர், உண்மையான புருஷன், மெய்யான கிறிஸ்து, அதை உன்னுடைய கரம் பிடித்தவ. நீ எந்த சூழ்நிலையில் நீ எங்கே போனாலும் அவர் உன்னோடு கூட வருவார். அல்லேலூயா. அவர் நீ எங்கே போனாலும் சரி அவர் உன் கூட தான் இருப்பார். அல்லேலூயா. மிக்க சொல்கிறால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. யார் சொன்னது? யார் சொன்னது? சத்தமா தான் சொல்லுங்களேன். யார் சொன்னது? தேவாதி தேவன், ராஜாதி ராஜா சொன்ன வார்த்தைக்காக கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உபாகம் 8:3 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய சிறுமையை அவர் பார்க்கிறார், உன்னுடைய எளிமையை பார்க்கிறார். இங்கு தாவீது தன்னுடைய குமாரனுக்கு அவர் சொல்லி இருந்தாலும் தேவனாய கர்த்தர் உனக்காக எனக்காக இந்த நல்ல கால வேளையிலும் கூப்பிடுகிற வேளையிலே உன்னுடைய ஏழ்மை நிலையை மாற்றுவார். உன்னுடைய உதவியற்ற, மற்றவர்களுடைய உதவி இல்லையே, ஒத்தாசை இல்லையே, எனக்கு யார் உதவி செய்ய இருக்கிறாங்க, எனக்கு யார் உதவி உண்டு இல்லையே, உதவி அற்றவனாய் தேசந்திரியாய் காணப்படுகிறேனே என்று சொல்லி நீ கடந்து வரக்கூடியவனாக இருந்தாலும் அவர் உன்னை விடுவிக்கிறார், உன்னை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இது தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை குறித்து சொன்னது போல மிக்க சொல்லுவாலா ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரத்திலே யாக்கோபு தன் பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு குமாரர்களை குறித்தும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ரகசியங்களை பார்க்க முடியும். அதுபோலவே உபாகம் 33 ஆவிக்குரிய தகப்பனாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த மோசே அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் கவனிக்க முடியும். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் உன்னுடைய தகப்பன் உனக்கு எப்படிப்பட்ட, உன்னை குறித்து உன் தாய் தகப்பன்
எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வைத்திருப்பார்கள். அதைவிட உன்னை மேன்மையாய் நடத்தும்படியாய் அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே உன்னை நினைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று நாம் எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒன்று சாமுவேல் 1:11 அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய காலங்களில் அவள் ஒப்பு கொடுத்த காரியங்களை பார்க்க முடியும். இன்றைக்கும் உங்களுடைய கூப்பிடுதல், நீங்கள் பேசலைன்னா எந்த ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கூப்பிடலைன்னா, நீங்கள் அவரை தேடலைன்னா, அவர் சத்தமிட்டு கூப்பிடலைன்னா, மேய்க்கசலகித்துவால் எந்த ஒரு காரியத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான தேவ ஜனமே, எப்போ மைக் எடுத்தவங்க போய் அம்மா மீன் கடையில் மீன் பிடிச்ச மாதிரி மைக்கெல்லாம் பிடிச்சி மேலே வச்சுட்டாங்க. ஒழுங்காக எடுத்து வைங்கம்மா. அதில் ஆதியாகமம் புத்தகம் 49 ஒரே ஒரு வசனம், கர்த்தர் வரும் சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவது இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அருமையான தேவ ஜனமே, சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை. யூதா பிறக்கக்கூடிய வேளையிலே அவனுடைய தாய் என்ன சொல்லி அவனுக்கு பெயரிடுவாள்? இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டான். இன்றைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் நாம் எப்படி செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். கர்த்தரை துதியுங்க. உங்களுடைய ஏழ்மை நிலையை மாற்றுவான், உங்களுடைய உதவியற்ற நிலையை மாற்றுவான், உங்களுடைய சிறுமைப்பட்ட நிலையை மாற்றுவான். கர்த்தர் உங்களை தூக்கி நிலைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. துதி மனமே தினமே துய தேவனையே நினைந்தே மகிழ்ந்தே புகழ்ந்தே துதி மனமே. கல்வாரி இரத்தத்தாலே பாவத்தை கழுவுவார், காயத்தின் தழும்பாலே நோயை தான் நீக்கிடுவார். கல்வாரி இரத்தத்தாலே பாவத்தை கழுவுவார், காயத்தின் தழும்பாலே நோயை தான் நீக்கிடுவார். நேயமாய் அழைக்கிறார், நேயரை நோக்கி பாரே. நேயமாய் அழைக்கிறார், நேயரை நோக்கி பாரே. நேசிக்கும் இயேசு போல வேறொரு தெய்வம் இல்லை. நேசிக்கும் இயேசு போல வேறொரு தெய்வம் இல்லை. துதி மனமே தினமே துய தேவனையே நினைந்தே மகிழ்ந்தே புகழ்ந்தே துதி மனமே. பறந்து காக்கும் பட்சியாக ஆதரவாயிருந்திடுவார், காத்து தப்ப பண்ணி கடந்து வந்து விடுவிப்பார். பறந்து காக்கும் பட்சியாக ஆதரவாயிருந்திடுவார், காத்து தப்ப பண்ணி கடந்து வந்து விடுவிப்பார். கண்ணீரை துடைப்பார், கருத்தாய் விசாரிப்பார். கண்ணீரை துடைப்பார்,
அன்புமாய் விசாரிப்பார். காண்கின்ற இயேசு போல வேறொரு தெய்வமில்லை. காண்கின்ற இயேசு போல வேறொரு தெய்வமில்லை. துதி மனமே தினமே தூய தேவனையே நினைந்தே மகிழ்ந்தே புகழ்ந்தே. துதி மனமே. அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஆவி தந்தார். ஆபத்து காலத்திலே நம்மோடு இருந்திடுவார். அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஆவி தந்தார். ஆபத்து காலத்திலே நம்மோடு இருந்திடுவார். ஆற்றி தேற்றிடுவார். அழைத்து காத்திடுவார். ஆற்றி தேற்றிடுவார். அழைத்து காத்திடுவார். அன்புள்ள இயேசு போல வேறொரு தெய்வமில்லை. அன்புள்ள இயேசு போல வேறொரு தெய்வமில்லை. துதி மனமே தினமே தூய தேவனையே நினைந்தே மகிழ்ந்தே புகழ்ந்தே. துதி மனமே. கல்வாரி இரத்தத்தாலே பாவத்தை கழுவுவார். காயத்தின் தழும்பாலே நோயை தான் நீக்கிடுவார். கல்வாரி இரத்தத்தாலே பாவத்தை கழுவுவார். காயத்தின் தழும்பாலே நோயை தான் நீக்கிடுவார். நேயமாய் அழைக்கிறார். நேயரை நோக்கி பாரு. நேயமாய் அழைக்கிறார். நேயரை நோக்கி பாரு. நேசிக்கும் இயேசு போல வேறொரு தெய்வமில்லை. நேசிக்கும் இயேசு போல வேறொரு தெய்வமில்லை. துதி மனமே தினமே தூய தேவனையே நினைந்தே மகிழ்ந்தே புகழ்ந்தே. துதி மனமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா நம்முடைய ஏழ்மை நிலை மாற்றும்படியாய் ஏழை கோலம் உண்டு மீக்கசலகிதுவால பெத்லேகிலே மயிலே வந்து அவர் உதித்த அந்த ஏழை குடிலை நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே அருமையான தேவ ஜனமே, என்னை மீட்க என்னை மீட்க எங்களை மீட்க ஓ உமக்கு ஸ்தோத்திர ஐயா, உமக்கு ஸ்தோத்திர ஐயா. அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கலாம், ஆகாதென்று தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உன்னை குறித்தான காரியத்தில் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜாவின் குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை வைத்து இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பை உர்ஜிதம் பண்ணுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் சாதாரணமானவங்க அல்ல, ராஜகுமாரர்களும் ராஜகுமாரத்திகளுமாய் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டபடியால், நம்மை தெரிந்து கொண்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை தோத்தரிப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். அல்லேலூயா. சமாதான கர்த்தர் வருமளவோ செங்கோல் செங்கோல் உன்னை விட்டு விலகுவதில்லை. துதிக்கக்கூடிய உன்னை விட்டு விலகுவதில்லை. துதிக்கக்கூடிய உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னுடைய பலவீனத்தை மாற்றுகிறார். சுவனங்கள் மாறி போகிறது. கட்டப்பட்ட கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். கண்ணீருக்கு பரிவான பலனை தருகிறார். நிக்க சியாக்கலாகதுவாலா கசிக்கால் அகாந்துவாலா. அகந்தை உள்ளவர்களை நீ தேடியும் காணாய். என் மகளே மெசியாக்கதுவாலா கவுஷால் கரேகதுவாலா. வலது வாசத்தில் வீற்றிருக்கிறவர் உயர்த்துவேன் துதி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். துதியுங்கள் அல்லேலூயா, துதியுங்கள் அல்லேலூயா, துதியுங்கள் அல்லேலூயா, துதியுங்கள் அல்லேலூயா. கசோனை கதுவாலா வாலிப மகளே கசல் அகதுவாலா. இந்த காரியம் எப்படி ஆகும் என்று சொல்லி நினைக்கிறாய். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? உன் தேவன்
அதிசயமானவர் என்பதை காலங்களிலே கௌஷால் கரேகத்வாலா உன்னை பெற்றவள் காண்பாள். கசிக்கல் ஆகதுவாலா ஓ உன்னோடு இருக்கிறவர்கள் காண்பார்கள். கர்த்தர் நீதியுள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவன், அவர் நீதி சரி கட்டு நாள், கர்த்தருடைய நாள் ஓ நிக்கசலகத்வாலா சமீபமாயிற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். லேக்கவோர வாகன் துவாகசியாக்கதியால் அலேலூயா அலேலூயா அலேலூயா. என்று எளிமையில் யார் உதவி செய்வாங்க? நான் சிறுமைப்படக்கூடிய வழியில் எனக்கு யார் உதவி செய்தாங்க என்று சொல்லி நீ கலங்குகிறாய். கர்த்தர் உன்னை விட்டு விலகினாரா? உன்னை கைவிட்டாரா? அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகலை, ஒருபோதும் உன்னை கைவிடலை. உன்னுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறவன். இந்த யுத்தம் உங்களுக்கு உண்டான யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உனக்காய் வழக்காடுவார், கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் அவனுக்காய் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தவர். அவர் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய தேவன். மிக்க சலகதுவாலா சகல கிருபைகளோடு உன்னை நடத்த அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா 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 ஷாலேமே மேரா துவா. அல்லேலூயா. அவருடைய சமாதானம் பெருக கர்த்தர் கிருபைக்குள்ளா நடத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோம், ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய பந்தியின் வேளை தயவு செய்து சங்கீதம் 72:12 படி எந்த நிலைமையில் இருந்தாலும் கூப்பிடுகிற உன்னை, உதவியற்று சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிற உன்னை சமாதான கர்த்தர் விடுவிப்பா, சமாதான கர்த்தர் விடுவிப்பா, சமாதான கர்த்தர் உன்னுடைய ஆத்மாவை ரட்சிப்பா, சமாதான கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வா. உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானுடைய சமூகம் எங்களை மூடிக்கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே தாவீது சொன்னது போல, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறீர் என்ற வார்த்தையின்படியே நீர் எங்கள் மேல் நினைவாய் இருந்து கர்த்தாவே எங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் ஜீவ தண்ணீராய் எங்கள் நடுவிலே வெளிப்பட்ட கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே உம்முடைய ஜீவ ஊற்றண்டையிலே கர்த்தாவே உம்முடைய மாம்சத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் நீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாய் திறந்து நன்றி சொல்லுவோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றி. கடந்து வந்த 5 மாதங்களை அற்புதமாக நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. இந்த 6வது மாதத்திலும் புதிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் சமாதான கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாக நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.